Welcome back to my class. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த மெட்டீரியல் இது வந்து எதுல பண்ணிருக்கு, எந்த மெட்டீரியல் பண்ணிருக்கு, பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகே, இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேசிக் கொஸ்டின் நம்ம எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அது வந்து தே கே. ஓகே, ஸோ தே கே அப்படிங்கிறது இது வந்து அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா நமக்கு பதில் கிடைக்காது. ஓகே, ஸோ நம்ம வந்து இதை அப்படியே ஒரு மனப்பாடமாக படிச்சுக்கிட்டா தான் இந்த கான்செப்ட் நம்மளால் படிச்சுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட சின்டாக்ஸ் நான் சொல்லிடுறேன். இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணுங்கிற சின்டாக்ஸ் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெப்போசிஷன் இங்கிலீஷில். ஸோ ப்ரெப்போசிஷன் ப்ரோனோம்ப்ரே, ப்ரோனவுன், நோம்ப்ரே மீன்ஸ் நவுன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரோனவுன், ஸோ ப்ரோனோம்ப்ரே ப்ளஸ் சேர் plus articulo plus objeto object அப்படின்னா ஒன்றும் புரிஞ்சிருக்காது. இப்போ அது லைன்லாம் போடலாங்கிறத நான் சொல்லிடுறேன். ப்ரெப்போசிஷனில் வந்து தே, இது வந்து கேள்வி அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு ஓப்பன் கொஸ்டின் மார்க் போட்டுக்கணும். ஸோ தே கே, சரிங்கிற இடத்துல எஸ், சிங்குலராக இருந்தால் எஸ், ப்ளூரலாக இருந்தால் சொல். ஆர்டிகுலோ அப்படிங்கிறதுல வந்து இட்ஸ் அன் ஆர்டிக்கிள். ஸோ நம்ம இங்கிலீஷில் அ அண்ட் த மூணு போடுவோம். இங்கே என்ன போடணும்? எல், லா, லோஸ், லாஸ், இது நாலுமே போடணும். அடுத்தது ஒப்ஹேத்தோ, என்ன ஆப்ஜெக்ட், நம்ம எந்த ஆப்ஜெக்டை பார்த்து அதோட மெட்டீரியலை நம்ம எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்குறோம். இதுதான் கேள்வி. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிடுறேன். தே கே எஸ் லா மேசா, இந்த டேபிள் என்ன மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கேட்குறோம். இதுதான் ஆக்சுவலி அதோட மீனிங். ஓகேயா? ஸோ இப்போ தே கே அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் சொல்லிக்கோங்க. தே கே எஸ் லா மேசா இஸ் த டேபிள். மேசாங்கிறது ஃபெமினின், ஏல முடியுது. ஸோ இங்கே லா மேசான்னு வரும். தே கே எஸ் லா மேசா. ஓகே, ஸோ இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் ஃப்ரம் வாட் இஸ் த டேபிள், எதுலேருந்து இந்த டேபிள் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக மீனிங் வரும். ஸோ இதை நீங்கள் இப்படி படிச்சுக்கோங்க. தே கே எஸ்லா மேசா அப்படிங்கும்போது இதோட பதிலுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ அது என்ன பதில், அந்த சின்டாக்ஸ் எப்படி சொல்லணும் அப்படின்னா verbo ser plus preposición plus adjetivo calificativo. ஓகே, ஸோ இது அப்படின்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ verbo serல எஸ் இல்லைன்னா சொன், சிங்குலர் ப்ளூரல் பொறுத்து. ப்ரெப்போசிஷனில் தே, adjetivo calificativo, அதுல என்ன மெட்டீரியல். ஸோ the ஆன்சர் எப்படி சொல்லலாம்னா எஸ் தே பிளாஸ்டிகோ. This is made of plastic. This is from plastic. கிட்டத்தட்ட. ஸோ பிளாஸ்டிகோ அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டிக்ங்கிற மீனிங். இது வந்து லா மேசா சிங்குலர். ஸோ கொஸ்டினே இஸ் எஸ் அப்படிங்கிறது வந்தது. ஸோ அது ஸ்பானிஷில் அப்படியே பண்ணும்போது எஸ் தே பிளாஸ்டிகோ. இட் இஸ் ஃப்ரம், மோஸ்ட்லி தேங்கிறது ஃப்ரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் அதோட ஆன்சர். இப்படி தான் சொல்லணும். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிகோ அப்படிங்கிற மெட்டீரியல் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது பல மெட்டீரியல்ஸில் பல ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பேர் ஸ்பானிஷில் இருக்கும் இல்லையா? அது என்னது அப்படிங்கிறது இப்போ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இது எல்லாம் தான் வந்து அந்த மெட்டீரியல்ஸில் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இந்த பேர்கள் நீங்கள் கொஞ்சம் ஸ்பானிஷை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசும்போது யோசிக்க வேண்டாம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிடுறேன். அல்கோதோன், அல்கோதோன் அப்படிங்கிறது வந்து காட்டன். அலுமினியம், அலுமினியம். பாரோ, கிளே, களிமண், அது வந்து பாரோ. கார்த்தோன், அட்டை, பேப்பர் போர்டு, அட்டை இருக்குல்ல, அது வந்து கார்த்தோன்னு சொல்லுவாங்க. அடுத்தது செராமிக்கா, செராமிக். கோப்ரே அப்படின்னா காப்பர். ஃபீப்ரா தே விட்ரியோ, ஃபைபர் கிளாஸ். ஓகே, விட்ரியோனா கிளாஸ், அது இங்கே இருக்குது. ஸோ ஃபீப்ரா தே விட்ரியோ அப்படிங்கிறது வந்து ஃபைபர் கிளாஸ். அதாவது ஸ்பானிஷில் எப்போவுமே வந்து பாருங்க ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படின்னா ஸ்பானிஷை நீங்கள் அப்படியே ரெண்டையும் மாற்றிக்கணும். அதாவது ஃபீப்ரா தே விட்ரியோ அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது வந்து லாத்ரியோ அப்படின்னா பிரிக், செங்கல், லாத்ரியோ. அடுத்தது லத்தோன் அப்படின்னா பிராஸ், செம்பு. மாதேரா அப்படிங்கிறது உட். மெத்தால் அப்படிங்கிறது மெட்டல். மெஸ்க்லியா அப்படிங்கிறது ஜீன்ஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா, டெனிம் மெட்டீரியல், அதுதான் வந்து மெஸ்க்லியா. அடுத்தது மொசைக்கோ அப்படிங்கிறது மொசைக் மெட்டீரியல். ஓரோ அப்படிங்கிறது தங்கம், கோல்டு. பப்பேல் அப்படிங்கிறது பேப்பர்.
plata அப்படிங்கிறது சில்வர், tela அப்படிங்கிறது cloth, துணி இருக்கு இல்லையா, இது வந்து தேலான்னு சொல்லுவாங்க. vidrio அப்படிங்கிறது glass, eso அப்படிங்கிறது cast. ஓகே, திரும்ப நான் அந்த ஸ்பானிஷ் வார்த்தைகளை கொஞ்சம் வாசிக்கிறேன் உங்க பிராக்டிஸ் செக்ஷனுக்காக. algodón, aluminio, barro, இது வந்து நம்ம தமிழ்ல போடுற பெரிய ரா அந்த ப்ரொனன்சியேஷன் வாசிக்கணும். ஓகே, barro, cartón, cerámica, cobre, fibra de vidrio, ladrillo, latón, madera, metal, mezclilla, double L போட்டிருக்கு, so Y pronunciation, mezclilla, mosaico, oro, papel, plata, tela, vidrio, eso. ஓகே, ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் வந்து இதை வச்சு எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.